அந்த மாதிரி வரும்பொழுது அக்கரம் 30. அப்போ அதனுடைய வடிவங்கள், உருவடிவங்கள் 30 உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் கேட்கிறேன், நம்மளுடைய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தொல்காப்பியத்துக்கு போங்களேன். கொஞ்ச நேரம் நான் இதை வந்து பிறகு நான் விளக்குறேன். தொல்காப்பியம் நமது எழுத்துக்கள், அதாவது வரி வடிவ எழுத்துக்கள் 30 அப்படின்னு சொல்லும். அக்கரம் 30னா என்ன அர்த்தம்? 2 பொருள்ல இங்க புரிஞ்சு கொள்ளணும். அக்கரம் 30னா உன்னுடைய வரி, அதாவது அது வடிவமாக போக போது 30 நாட்களாக மாறும். அதாவது நாள்ன்றது இப்ப ஒரு மாதமாக அது உனக்கு வெளிப்படும். அப்போ 30 நாளாக அது உனக்கு வெளிப்படும். அதே 30 எடுத்தீங்கன்னா அது வரி வடிவமா உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லிடும். அது வந்து நம்மளுடைய அகநிலையில தமிழ் விளக்கும் 30. எப்படி 30 வந்துச்சு? கணிதம் தெரியுமா? 18 12 12 உயிரும் 18 மெய்யும் சேர உயிர்மெய் சேர 30. அருமையான ஒரு அருமை இதுல இருக்கு. கணிதம் பிறகு இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். என்ன பண்ண பாக்குறாங்க அப்படின்னு. ரொம்ப ஆழம். அக்கரம் 30. ராசியும் வந்திடும். பிரிக்கிறது. இந்த பிரிப்பு முறை ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுக்கு வந்து கோடு போட்டு தனித்தனியா பிரிக்கிறேன். ராசியும் வந்திடும் 12ஆக மாறும். அப்போ அக்கரம் 30 அப்படின்னா உயிர் மெய் 18ஆக, ஏன் மெய் 18, இங்க வந்து உயிர் 12. அப்போ ராசி அப்படின்னா அங்கே ராசி 12 வருது. அப்ப இது வந்து 30 நாள்கள், ராசி 12 வந்துரும். இந்த நாள் எல்லாம் சேர்க்கும் போது நாள் அது 360. இங்கதான் 360. அப்ப இது நாம் ஆரம்பத்துல என்ன நினைத்தேன்னா, 360ன்னு சொல்றாரு, வந்திடும் ஆண்டும். நாள் வந்து அது 360ஆக மாறிடும். நீங்க 30 சேர்த்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து 30 ராசி 12 போகும்போது, அதாவது அந்த அந்த நகரும் பொழுது ராசி 12ஆக இருக்கும் பொழுது நாள் வந்து 360. அப்படின்னா நீங்க என்ன கணக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க 360ஐ எப்படி உருவாக்குகின்றோம் அப்படின்ற கருத்தை அவர் சொல்றாரு. அப்போ 12 36. அந்த ராசியில அந்த 30 சேர, அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதுலயே வந்து பாகைகளை சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அமைச்சிட்டாரு. அவ்வளவுதையும் கட்டமைக்கிறார் பாருங்க. அப்போ 30 வச்சு எப்படி கட்டமைக்கிறார் பாருங்க. அந்த அதாவது அந்த ராசியோடைய அமைப்புகளை அவரு கட்டமைக்கிறார். அப்ப அது 360 ஆயிரும். அப்ப 360னா என்ன? ஒரு சர்க்கிள், கம்ப்ளீட் சர்க்கிள் வந்துருச்சு. சைக்கிள், அந்த சர்க்கிளோடைய லாஜிக்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்ப அது வந்து ஒரு வட்டமா வந்துரும். உனக்கு 360 பாகை வந்துரும். அது பாகையாகவும் பார்க்கலாம், நாட்களாகவும் பார்க்கலாம். அப்போ 360 வந்துரும். அப்ப அதுதான் ஆண்டு. அப்ப நம்ம கேட்போம், இல்லையே இப்போ இருக்கிற நம்மளுடைய ஆண்டு வந்து கணிதம் அது இல்லையே, 365 நாள் வருது, எப்படி வரும்? இப்ப இவரு தப்பா பண்ணிட்டாரோ கணக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, இங்கதான் இவருடைய அறிவு, அந்த ஆழம் இங்கதான் பார்க்கணும். ஆண்டும் வகுத்துறை அவ்விலே. இப்படி நீ கண்டேன்னா 360 ரகசியத்தை நீ பிடிச்சிருவ அப்படின்றாரு. எப்படி அப்படின்றத நான் இன்னொரு வகையில நான் உங்களுக்கு சொல்றேன். இட்ஸ் அமேசிங்கான இதே வார்த்தை, எவ்வளவு ஆழம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு நுட்பம். இதை நான் ஆங்கிலத்துல முதல்ல படிக்கிறேன். ஏன்னா ஆங்கிலத்துல ஒரு முறையில நடையில எழுதியிருக்கேன். அதாவது across the space vast the sun traveled through zodiac houses 12. போகுது, அப்படியே சுத்துது, அப்படியே அந்த சூரியன் சுத்துது பாருங்க, பூமி சுத்துது, அதே மாதிரி நம்ம 360 சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும் பொழுது நீ வந்து முதல்ல 60 நாளிகையோடைய ஒவ்வொரு நாளும் அந்த சுற்று வரும் பொழுது 60 நாளிகையை நீ கண்டுபிடிச்சிருவ. இந்த 60 நாளிகைக்கு பின்னால இருக்கிற ரகசியம், புறத்துல இருக்கிற ரகசியத்தை சொல்றாரு. ஒரு டே அப்படின்ற கணக்கு நமக்கு வந்துருது. அதுல வந்து 30 நாளிகை, அதுல வந்து நான் வந்து அக்கரம் 30 மாத்தினா ஒரு நாள்ல நடக்கிறது. ஒரு நாள்ல பகல் இரவு 2 நாள் இருக்கு. இன்னொரு ரகசியத்தை உள்ள வச்சிடுறாரு. The 30 நாளிகை as a day and 30 நாளிகை as a night. நான் இது ரெண்டையும் பிரிச்சிருக்கேன். 30 நீங்க பிரிச்சீங்கன்னா அதுல பாதி சமநாள் வரணும். அந்த சமநாள் கணிதத்தை தான் இங்கேயும் வச்சிருக்காரு பாருங்க. அந்த சமநாள் கணிதத்துல நீங்க அப்படி வச்சீங்கன்னா
and the days reckoned as a 300. அந்த நாளை வைத்து நீ கணிதம் செய்தாயானால் ஆண்டு உனக்கு கிடைச்சிரும்.